ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு 2-3 மணி போல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. கொரியர்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி அப்படிங்கும் பொழுது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் நேரமாக வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் கொரியர்காரங்களை நேரமாக வந்து எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கோம்னா, இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் கம்பெனியிலேருந்து சேர்ந்து ட்ரிப்பு வந்து போக போகிறோம். அதுக்காகத்தான் கொரியர்காரங்களை நேரமாக வந்து எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கோம். நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மணிக்கு தான் வந்து கொரியர்காரங்க கொரியர் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பிள்ளைங்களும் ஒரு 6 மணி அப்படிங்கும் பொழுது தான் ஆஃபீஸிலேருந்து கிளம்புவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரிப் வந்து பிளான் பண்ணி போகலாம் அப்படிங்கிறதால ஒரு 4 மணிக்கெல்லாம் பிள்ளைங்க எல்லாத்தையும் வேலையை வந்து முடிச்சுட்டு கிளம்ப சொல்லியாச்சு. ஆடி மாதத்தில் ஆஃபர் வந்து போட்டிருந்தேங்க. 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு அரைப்படி படியும், 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஒரு படி படியும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்து. ஆடி மாதம் வரைக்கும் தான் கொடுப்பீங்களா, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, ஆடி மாதத்தோட முடிச்சாச்சு. ஏன்னா பொருள் வந்து எல்லாமே காலி. ரேக்கை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய ரேக்ஸில் பொருள் வந்து எதுவுமே கிடையாது. படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 படிக்கு மேலே ரீஸ்டாக் வந்து பண்ணிட்டோம். இனி ஆடி மாதம் வரைக்கும் அந்த ஆஃபர் எல்லாத்துக்குமே கொடுத்துட்றேங்க. இனி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்டிவான ஆஃபர்ஸில் வந்து பார்க்கலாம். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 ஆச்சு. பிள்ளைங்க எல்லாமே கொரியர் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்க வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு நைட் வந்து ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நானும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கிளறதுக்கு ஆரம்பித்தாச்சு. ஆளுக்கு ஒரு சாப்பாடு வந்து செஞ்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒருத்தர் புளி சாதம், ஒருத்தர் லெமன் சாதம், ஒருத்தங்க வந்து தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி, ஒருத்தர் வந்து தயிர் சாதம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் தயிர் சாதம் வந்து வந்துருச்சு. நான் வந்து இப்போ தயிர் சாதம் செஞ்சிட்ருக்கேன். என்ன தான் வெரைட்டி ரைஸ் நிறைய இருந்தாலும் எங்கள் வீட்டில் தயிர் சாதம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஹஸ்பண்ட், குட்டி பாப்பா 2 பேருமே. அதனால் நான் வந்து இன்றைக்கி தயிர் சாப்பாடு வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டேன். தயிர் மட்டும் ஊற்றி செய்யலை, பால் வந்து நிறைய ஊற்றிட்டேன். கொஞ்சமாக தயிர் மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இதெல்லாமே போட்டு தாளிச்சு வச்சுருவோம் பார்த்தீங்களா. அது எல்லாமே தாளிப்பெல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நைட்டு ஒரு 7:15 அப்படிங்கும் பொழுது ஈரோட்டில் வந்து பஸ் வந்து ஏறணும். எல்லோரும் கரெக்டாக போய் பஸ் வந்து ஏறிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க, திருச்செந்தூர் தாங்க போக போகிறோம். திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சரி, கும்பாபிஷேகம் முடியட்டும், பாலாலயம் பண்ணி சாமியை வந்து வெளியே எடுத்து வச்சுருக்காங்க இல்லைங்களா, கும்பாபிஷேகம் முடியட்டும், அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் சரியான கூட்டமாயிடுச்சு திருச்செந்தூரில். சரி, கூட்டம் குறையட்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 48 நாள் அபிஷேகம் முடியட்டும், அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம், 48 நாள் அபிஷேகம் அந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. சரி, இப்போ வந்து போகலாம்ப்பா அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நைட்டு ஒரு 7:15 அப்படிங்கும் பொழுது ஈரோட்டில் வந்து பஸ் வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்து கொண்டு வந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் 8:30க்கு ஒரு பஸ் வந்து இருக்குதுங்க. அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி போல் கொண்டு வந்து விடுவாங்க போல். இந்த 2 பஸ்ஸில் ஏதோ ஒரு பஸ்க்கு வந்து போய்க்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 7:15 பஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீட்டெல்லாம் இருந்தது. அதனால் நாங்கள் வந்து 7:15 பஸ்க்கே வந்து வந்தாச்சு. 4 மணி அப்படிங்கும் பொழுது திருச்செந்தூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டுட்டாங்க. ஒரு ஷேர் ஆட்டோ வந்து பிடிச்சி ஷேர் ஆட்டோக்காரங்கிட்டே சொல்லிட்டோம், ஹோட்டல் வந்து எந்த ஹோட்டல் வந்து நல்லா இருக்குமோ அந்த ஹோட்டல் வந்து ஒன்று சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் ஒரு ஹோட்டல் வந்து காமிச்சாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போய் ரூமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து வந்துட்டோம். நாங்கள் ஒரு 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தோம். 6 பேர் 2 குழந்தைங்க, சுகஸ்தியும் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணோட குழந்தையும் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் வந்து 8 பேர். ஆனால் பெரியவங்க வந்து 6 பேர். சன்சி வரலையா அப்படின்னு கேட்குறீங்களா, சன்சி வரலைங்க. ஏன்னா சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி டியூஷன் வந்து இருக்குது. அது வந்து மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சன்சிக்கு வந்து ஹிந்தி எக்ஸாம் வந்து இருக்குது. அதனால் நான் வந்து வரலைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டா. சரி, இல்லைன்னா ஹிந்தி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகலாமா சன்சியை, உனக்காக வெயிட் பண்ணுறோன்னு கேட்டோம். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், அவள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணாவே வாமிட் வந்து பண்ணுற கேஸு. பஸ்ஸில் என்னால் அவ்வளோ தூரமெல்லாம் வர முடியாதுங்கம்மா, வாந்தி வரும், அதனால் நான் வந்து வரல, நீங்கள்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. அதனால் சன்சியை அம்மா வீட்டில் வந்து விட்டுட்டோம். அப்பா வந்து ஹிந்தி டியூஷன் கொண்டு போய் விட்டுட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர வேலையெல்லாம் அப்பாவும் தம்பியும் பார்த்துக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்து வந்தாச்சு.
ரூமுக்கு ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துட்டேங்க. செம்ம டயர்டு, பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டே வந்தவங்களா, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதனால் எல்லோரும் ரூமில் வந்து ரிலாக்ஸ்டாக படுத்து தூங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6, 6:30 அது வரைக்குமே வந்து நல்லா படுத்து தூங்கிட்டோம். நல்லா சுள்ளுன்னு சூரிய வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் ஆஹா விடிஞ்சிருச்சாட்டிருக்கு அப்படின்னு எழுந்து, சரி வாங்கடா போய் ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கடலுக்கு வந்து வந்தாச்சு. இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறோன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து நடக்கவே மாட்டேங்குது. சடனாக பிளான் பண்ணிவிட்டு டக்குன்னு கிளம்பணும்னு வச்சுக்கோங்க, அது வந்து சீக்கிரமாக நடந்துருது. அது போல் தான் இன்றைக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை போக வேண்டாம். செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் பயங்கர கூட்டமாக இருக்கும், அதனால் செவ்வாய்க்கிழமையே ஸ்கிப் பண்ணிடலாம். சனி ஞாயிறு வேண்டாம், திருச்செந்தூரில் ஆல்ரெடி நிறைய கூட்டம்னு சொல்கிறாங்க, அதனால் சனி ஞாயிறு வேண்டாம். ஒர்க்கிங் டேஸில் ஒரு நாள் ஸ்கூலு ஆஃபீஸு எல்லாத்தையும் லீவ் போட்டு கூட போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணியும் வந்தாச்சு. கடலை பார்த்ததையும் என்னமோ காணாத கண்ட மாதிரி இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஊரில் வாய்க்காலில் ஆற்றுல கிணத்துல எல்லாம் குளிச்சிருக்கோம், பட் இருந்தாலும் அந்த கடலில் வந்து வந்து மோதி நம்மளை பிடிச்சி தள்ளி விடும் பார்த்தீங்களா, அந்த ஃபீல் வேறு லெவல் தான். ஆனால் கண்ணையும் வாயையும் மட்டும் முடிக்கணும், இல்லைன்னா கண்ணுக்குள்ளே அந்த உப்பு தண்ணி போச்சுன்னா கண்ணு எரிச்சல், வாய் கசக்கிறது, அடடடா அதுதான் வந்து சகிச்சிக்கவே முடியாது. இருந்தாலும் வழி இல்லாமல் அந்த பிடிச்சதை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு கடற்கரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 மணி நேரம் உட்காந்துக்கிட்டோம். நல்லா ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருந்தோங்க. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 9 மணியே ஆயிடுச்சு. அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சரி 9 மணி ஆகிப்போச்சு, இனி போய் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை போய் பார்க்க போகலாம் வாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்து வந்தோம். நல்லா ஒரு 2.5 மணி நேரம் நல்லா ஒரு ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தோம். இது எல்லாம் ஓகே. திருச்செந்தூரில் கூட்டமெல்லாம் எப்படி இருக்குது, பயங்கர கூட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு தானே கேட்குறீங்க. அப்படியே வாங்க இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் கூட்டம்லாம் எப்படி இருந்தது, நாங்கள் எவ்வளோ நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோலேயே இருக்குது. நாங்கள் ரூம் போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட அதிகபட்சம் ஆகாதுங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே தான் வந்து இருக்கும். அவ்வளோ தூரத்தில் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து போட்டிருந்தோம். ஏன்னா டக்குன்னு நம்ம வந்து ரூமுக்கும் போயிட்டு வரணும், பீச்சுக்கும் வந்து குளிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸில் வந்து ரூமுக்கு வந்து ட்ரெஸ் வந்து மாற்றணும். கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னா வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் கோயிலுக்கும் பக்கத்துலேயே ரூம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்தோம். அங்கே தேவஸ்தானத்துலேயே நிறைய ரூம்ஸ் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி புக் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு தெரியலை. சரி அதனால் நம்ம ப்ரைவேட்டாகவே ரூம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இந்த கோயிலுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நடந்து வந்துடலாம். இந்த அணு லாட்ஜ் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரூம் வந்து போட்டிருந்தோம். நல்ல ஒரே ஒரு ரூம் தான், பெரிய ரூம், 2 பெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 8 பேர் வந்து போயிருந்தோம் இல்லைங்களா, எங்களுக்கு வந்து அந்த 2 பெட் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது, சரியாக இருந்தது. அதனால் நாங்கள் வந்து ரூம் வந்து போய் பார்த்துட்டு ஓகேன்ட்டோம். ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக மட்டும் போகிறீங்க, சின்ன பெட்ரூம் மட்டும் போதும் அப்படின்னாங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரியும் வச்சுருக்காங்க. இது வந்து ப்ரொமோஷனெல்லாம் கிடையாது, நாங்கள் வந்து போயிருந்தோம். திருச்செந்தூர் போயிட்டு கடல் தண்ணியிலெல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப அவதிப்படுற மாதிரியும் அந்த பப்ளிக் பாத்ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியலைங்கிற மாதிரியும் நிறையா ரீல்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். அதனால் நான் வந்து இது வந்து ஷேர் பண்ணேன். தேவஸ்தானத்தோட ரூம் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை, ஆனால் ப்ரைவேட்டாக இந்த ஹோட்டல் இல்லைங்க, நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு போகணுன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெண்ட் வந்து சொல்கிறாங்க. நமக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து போட்டோம். நான் விடிக்கால 4 மணிக்கு வந்தாங்களா, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த ரூம் தான் 2 பெட் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 பெட்டுமே நல்ல பெரிய பெட்டுங்க. இதுக்கு வந்து 2500 வந்து சார்ஜ் பண்ணாங்க. நான் ஏசி தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதிகம் கம்மி அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். நாங்கள் வந்து நல்லா சேஃப்டியாக இருந்தோம், நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்கணும். குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வந்து புக் பண்ணியாச்சு. கடலில் குளிச்சதையும் பசி எங்கிருந்து தான் வந்ததோ தெரியல, அவ்வளோ பசி ஆகிப்போச்சுங்க. வந்ததையும் டக்குன்னு சாப்பாட்டையெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி தான் உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாமே. இன்னும் இது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சது ஒவ்வொரு பேக்கெட்டாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய சாப்பாடெல்லாம் வந்து பட்டமாக பிள்ளைங்க எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க, நாங்களும் கொண்டாந்துட்டோம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. ஏன்னா கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன அன்னைக்கு அந்தளவுக்கு அதிகமாக இருந்த மாதிரி தெரியலை. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடல்ல இருந்தே பார்த்தோம், அந்தளவுக்கு அதிகமாக தெரியலை. சரி ஓகே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாட்டிருக்குது, நம்மளும் வந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ்டாக போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம்.
கண்ணில் பார்த்து கூட்டம் அதிகம் கம்மி அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லிட முடியாது. லைனில் போய் நின்னோம்னா தான் தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு சாப்பிட்டு கிளம்பிட்டு ஒரு 10:30 11 மணி அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து போயிட்டு லைனில் வந்து நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா லைனுக்கு வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். 100 ரூபா லைனு பொது தரிசனம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி போகணுமோ போங்க அப்படின்னு வந்து அங்கே இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க. சரி ஓகே 100 ரூபா லைன்லேயே போய்க்கலாம் அப்படின்ட்டு 100 ரூபா லைனில் வந்து போயாச்சு. நான் திருச்செந்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ நான் வந்ததுக்கும் இப்போ நான் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படியே திருச்செந்தூர் கோபுர தரிசனம் இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, இன்னொரு இடத்துலையும் கூட காமிச்சிருக்கேன். நீங்களும் அப்படியே எல்லாருமே கோபுர தரிசனம் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குதுங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்குது. இதெல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா கோயில் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். திருச்செந்தூர் கோயில் கோபுர தரிசனம் திருச்செந்தூர் வரணும்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் வர முடியலை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. இந்தாங்க நீங்களும் அப்படியே கோபுர தரிசனம் பார்த்து சாமி கும்பிட்டுக்குங்க. சரி இப்போ கதைக்கு வருவோம். 100 ரூபா டிக்கெட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீ தரிசனம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ போங்கன்னு சொன்னாங்க. சரி நம்ம வந்து எதுக்கும் 100 ரூபாயிலேயே போய்க்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக போய்க்கலாம்ல அப்படிங்கிறதுக்காக 100 ரூபா தரிசனத்தில் தான் நாங்கள் வந்து வந்தோம். நாங்கள் வந்த அன்றைக்கின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த இது செக்யூரிட்டி வந்து சொன்னாங்க, இன்றைக்கி 100 ரூபா தரிசனத்தில் அமௌண்ட் வந்து வாங்கலைங்க, 100 ரூபா தரிசனமும் வந்து ஃப்ரீ தரிசனமாகவே விட்டுட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து இப்படியே ஃப்ரீயாக போய்க்கிங்க, பணம் வந்து கட்ட வேண்டாம், ஆனால் நீங்கள் 100 ரூபா தரிசனத்துலேயே போய்க்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தரிசனத்துலேயே வந்துட்டோம். ஒரு 11 மணிக்கு உள்ளே வந்து அந்த க்யூவில் வந்து நிற்க ஆரம்பிச்சிருந்தோங்களா. 12 மணி அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது, பட்டியில் போட்டு அடைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் அப்படியே க்யூவை காட்டுறேன் பாருங்கள். இந்தளவுக்கு தான் க்யூ வந்து இருந்தது. அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தாங்க மெதுவாக, ரொம்ப அதிகமாக கூட்டுறது தள்ளுறது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் ரிலாக்ஸாக நடந்து போய்கிட்டே இருந்தோம். ஒரு மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் வந்து பண்ணிட்டோங்க. ஜென்ஸை மட்டும் கோயில் கருவறைக்குள்ளே விடும் பொழுது மேலே வந்து சட்டை, உள்ளே வந்து ஒயிட் கலர் பனியன் போடுவோம் இல்லைங்களா, அந்த பனியன் போட்டிருந்தாலும் சரி எல்லாத்தையும் கழட்டிட்டு வெறும் மேலோட தான், மேலே மட்டும் எம்டியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே வந்து பேண்ட்டு வேட்டி சட்டை அது வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் ஜென்ஸ் மட்டும் மேலே மட்டும் ஷர்ட் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே வந்து வருங்க, உள்ளே வந்தாச்சு. ஒரு 3/4 மணி நேரத்துலேயே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது முடிஞ்சதுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே சுவாமி வந்து தரிசனம் வந்து பண்ணிட்டோம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்ததுங்க. திருச்செந்தூர் முருகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு போர்க்குணம் இருக்கிற மாதிரி, ஒரு வீரமாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும் என் மனசில். அந்த மாதிரி தான் இருந்தார் பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு 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 10 செகண்ட் 20 செகண்டுக்கு மேலேயே நின்று சுவாமி தரிசனம் வந்து பண்ணணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் திருச்செந்தூர் இது வரைக்கும் 4-5 முறைக்கு மேலே போயிருக்கேன். ஆனால் இந்த வள்ளி குகைக்கு ஒரு முறை கூட போனதில்லைங்க. என்னடா எல்லோரும் இங்கே போயிட்டுருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கு பேர் வள்ளி குகை அப்படின்னு சொன்னாங்க. என்னடா வள்ளி குகை போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு போய் பார்த்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகனும் வள்ளியும் காதல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டைமிங்கில் முருகனை நினச்சி வள்ளி வந்து தவம் இருந்தாங்களாமா. அந்த டைமிங்கில் விநாயகர் வந்து யானையாக மாறி முருகருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக யானையாக மாறி வள்ளியை வந்து பயப்படுத்துறதுக்காக வந்தாராம். அப்போ வந்து வள்ளி வந்து இந்த குகையில் தான் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி வந்து அந்த வள்ளி குகையில் இருந்த சுவாமி வந்து கதை வந்து சொன்னாங்க. ஓ அப்படி இந்த கதை வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஓ அவங்க இந்த இடத்துல தான் உட்காந்து தியானம் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆனால் முருகன் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததோ அதே அளவுக்கு அந்த வள்ளி குகையும் சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப சின்ன குகை இடத்தான், அதுக்குள்ளே போய் மாட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு வந்து பயமாக இருந்தது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு 10 பேர் மட்டும் போய் நின்று சுவாமி கும்பிடலாம். 10 பேர் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் அடுத்த 10 பேர் போகிற மாதிரி இருந்தது. நீங்கள் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வள்ளி குகையும் பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு மணி நேரத்துலேயே சுவாமி தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். மறுபடியும் ஈவினிங் வந்து பஸ் ஏறி நம்ம ஊருக்கு வந்து வர வேண்டியது தான். நீங்களும் திருச்செந்தூர் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது போல் செவ்வாய்க்கிழமை இல்லாமல், ஃபங்க்ஷன் இல்லாமல், லீவு நாள் இல்லாத அன்னைக்கு போங்க. நல்லா ஈஸியாக சுவாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு வரலாங்க.